ஏ அம்மு, ஏன்டி காலையிலே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா? நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? போங்க, நான் உங்க கூட சண்டை. நம்ம கல்யாண நாளை கூட நீங்க மறந்துட்டீங்க. ஐயோ என் செல்லம், அதுக்குதான் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? சாரி செல்லம், சாரிம்மா. எப்படி மறந்தேனே தெரியல, ஒரே வேலை பிஸியில மறந்துட்டேன் பாத்துக்க. மறக்கும் மறக்கும், வீட்டு ஞாபகம் இருந்தா தானே. சரி சரி, என் செல்லம்ல மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க, அதை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. சரி, சாயங்காலம் கிளம்பி இரு, வெளியில கூட்டு போறேன். போத்தீஸ்லவே உனக்கு சாரி எடுத்துட்டு வருவோம் என்ன? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி, போய் சாப்பிடு இப்போ ஃபர்ஸ்ட். ஓகே பாய். அங்க என்னல சத்தம் கேக்குவே? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டு கிடக்குறிய? உலகத்துல இல்லாத சீமாட்டிய கட்டிட்டான். அவளை பார்த்த உடனே மட்டும்தான் அந்த மூஞ்சில இருக்கக்கூடிய வாய்க்குள்ள இருக்கக்கூடிய 32 பல்லும் இழிக்கும். நம்மளை பார்த்தா மூஞ்சி நாரி போல நிப்பான். அவளுக்குலாம் சாரி எடுக்க போறான்னா கல்யாண நாள் வருஷம் வருஷம் வருவா. அதுக்கு வருஷம் வருஷம் அதுக்குன்னு ஒரு சீலை எடுக்கணுமா? அது எப்படி உன் மோளுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் அவ போட்டு வந்து 30 பவுன் நகையை வாங்கும்போது ஈனி பல்ல இழிச்சிட்டு வாங்கினிய, இப்ப மட்டும் இப்படி பேசுவா? உங்களை மாதிரி ஒரு சில பேரால தான் இந்த உலகத்துல மாமியார நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காவ. முதல்ல திருந்தைக்குள்ள வழிய பாருமா.